ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு 1/2 கிலோ கடலை மாவு வச்சு போண்டா எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். அது ஒரு லஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு முதியோர் இடத்துக்கு போகிறோம். அதனால் வீட்லேயே போண்டா செய்கிறேன். 1/2 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பில் 4 கப்பு, அதுக்கு 1 கப்பு 1/4 கப் அரிசி மாவு கணக்கு வச்சு 1/4 கிலோ அரிசி மாவு போட்டிருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா, 4 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இதோட பொரியாக நறுக்கின மல்லி 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகாய் போட்டுக்கோ, இருந்தாலும் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் நிறைய போட்டுக்கலாம். போட்டு முதல்ல மாவை கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், வெறும் மாவு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த பக்கத்தில் இருக்கணும், போண்டா எடுத்து போடுற மாதிரி. இப்போ எண்ணெய் சூடு பண்ணி போண்டா போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, போண்டா போட்டுக்கலாம். ஒரு 50 போண்டா எனக்கு தேவைப்படுது. 1 லிட்டர் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் சீக்கிரம் போடுறதுக்காக. நிறைய குவான்டிட்டியில் செய்யும்போது உங்களுக்கு அளவுக்கு இருக்கும் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய எண்ணெய் ஊற்றி சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம். காரம்லாம் நான் மைல்டாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா ஏஜானவங்க சாப்பிட்றது. நீங்கள் வீட்டுக்கு செய்யும்போது காரம் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான், பிடிக்குது, வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, சின்னதாக தான் போட்டேன். எவ்வளோ பெரிய போண்டா வந்திருக்கு. ஆப்பசோடா போடுறதுனால கொஞ்சம் லைட்டாக இப்படி வந்துடும். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கிருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வடித்து டிஷ்யூவில் போட்டுக்கலாம். இன்னொரு செட் போட்டுக்கலாம். ஏன்னா 50 போண்டா எனக்கு வேணும். சாப்பாடெல்லாம் கடையில் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸ்வீட்டு போண்டா மட்டும் நம்ம கையில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். எங்கள் தம்பியோட இன்றைக்கி நினைவு நாள். அவர் இறந்து 11 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்காக ஹோமில் சாப்பாடு கொடுக்குறோம். அதுக்கு தான் வீட்டில் அது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். போட்டுட்டோம், வேகட்டும். இது வெந்துருச்சு. திருப்பி போட்டேன், எடுத்துக்கிறேன். மொத்தம் எவ்வளோ போண்டா வந்ததுன்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். நிறைய குவான்டிட்டியோடு செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.